வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ரீசெண்டாக லண்டனுக்கு போனப்போ வெஸ்ட்மின்ஸ்டர் ஸ்டேஷன்லேருந்து லண்டன் ஐ, பிக் பென் இதெல்லாம் சுற்றி பார்த்தோங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு காட்ட போகிறேன். அதே மாதிரி அது இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸையும் ஷேர் பண்ணலான் இருக்கேங்க. ஸோ நீங்கள் வெஸ்ட்மின்ஸ்டர் ஸ்டேஷன்லேருந்து இறங்கினோடனே வெளியே பார்த்தாலே உங்களுக்கு இந்த லண்டன் ஐ, அப்புறம் வெஸ்ட்மின்ஸ்டர் பியர் இதெல்லாமே தெரியும். வெஸ்ட்மின்ஸ்டர் பியர் என்ன அப்படின்னா, இந்த பியர் நம்ம ஒரு போட்டுன்னு நினைக்கிறேன், இல்லை எக்ஸாக்டாக எனக்கு அந்த தமிழாக்கம் என்னன்னு தெரியல. இங்கே ஓடுற ரிவர் தாங்க தேம்ஸ் ரிவர். இந்த பியர் இங்கேருந்து ஆரம்பித்து அந்த லண்டனோட கடைசி வரைக்குமே போகும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் அதில் ட்ராவல் பண்ணது இல்லை. ஸோ இது மாதிரி லண்டன் ஐ, அப்புறம் ஸ்ட்ரேக் அப்படின்னு சின்ன பிள்ளைங்க அனிமேஷன் மூவி ஒன்று இருக்குது. அதை பற்றின அந்த கேரக்டர்ஸ்லாம் வச்ச மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. அது ஒரு அக்வேரியம் கூட இருக்குது. இது எல்லாமே இந்த லண்டனையே சுற்றி இருக்குது. பிக் பென்னும் இதுக்கு ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இது நீங்கள் இந்த வேக்ஸ் மியூசியம் மேடம் டுசாட்ஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, லண்டனில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது இந்த ஏரியாவில் இல்லை, அது வேறு இடத்துல இருக்குது. ஆனால் நீங்கள் அதுக்கு பஸ்ஸில் ஏறி போகலாம். அது ஹாப் ஆன் ஹாப் ஆஃப்னு பேர். நீங்கள் எங்கே வேணால் ஏறிக்கலாம், எங்கே வேணால் இறங்கலாம். ஆனால் எல்லாமே உங்களுக்கு ஒரே டிக்கெட்டுக்குள்ளே வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி டிக்கெட் ஆஃபீஸில் நீங்கள் விசாரித்தா அது எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. ஐ திங்க் அது ஒரு 60-65 பவுண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸோட இப்போ நான் சொன்ன இந்த எல்லா ஏரியாஸையும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் டிக்கெட்டை ஒரே நாளில் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, உங்களுக்கு ஏதோ 15 டேஸ்லேருந்து 1 மந்த் டைம் கூட கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் இப்படியே இந்த நதி ஓரமாக நடந்து போயிட்டு பக்கத்தில் இந்த கேரமலைஸ்டு பீனட்ஸ்ன்றது இங்கே பயங்கர ஃபேமஸ்ஸு. அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் போனோம். இது இல்லாமல் இந்த ஹாப் ஆன் ஹாப் ஆஃபில் வெவ்வேறு இடங்கள், இந்த பக்கிங்ஹாம் பேலஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த இடங்களுக்கு கூட அந்த ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் நம்மளை கொண்டு போகும். இந்த ப்ரைஸ் எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு அந்த 60-65ன்னு நான் சொல்கிறேன். அதுதான் இப்போ நான் ரீசெண்டாக செக் பண்ணாமல் இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் மாறிச்சான்னு எனக்கு தெரில. அப்படியே அந்த ரோட்லேயே நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் நடந்துச்சுல 1939 to 1945, அதில் மரணம் அடைஞ்ச அந்த நாட்டு சோல்ஜர்ஸோட பேட்சஸ், அவங்களோட பேர் எல்லாமே பதிச்சு இங்கே ஒரு கல் அவங்களுக்குன்னு ஒரு நினைவு இடம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தா நிறைய ஃப்ரெஷ்ஷான பூக்கள் இருக்கிற அந்த பொக்கே மாதிரி கூட வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்கள அந்த நினைவுக்கு ஒரு நாள் எதுவும் ரீசெண்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு அதை பற்றி தெரியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நடந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா, நீங்கள் நடந்தே கூட அந்த டவர் பிரிட்ஜ் வரைக்கும் கூட போகலாங்கிறாங்க. ஆனால் நாங்கள் நடந்து போகல, நாங்கள் இதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸில் தாங்க போனோம். இந்த மாதிரி இன்னும் பல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.